ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபியா சேனல். நான் உங்கள் ஃபியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல தான் இருக்கோம். நம்ம இடத்துல வந்து நம்மளுக்கு பிடிக்காதது இருக்கலாம், பிடிச்சது இருக்கலாம். ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பிஞ்சு பிஞ்சு மாங்காய்கள் இருக்குது. இந்த இங்கே அங்கே ஒன்று பெருசு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப எச்சி ஊறுது மக்களே. அதுக்கப்புறம் இங்கே 3 கொய்யா மரம் இருக்குது. 3 இல்லை 4. நம்ம போய் அம்மாட்ட சொல்லுவோமா, மம்மி 4 கொய்யா மரம், 1 2 3 4. ஆக்சுவலி இங்கே 4 5 கொய்யா மரம் மக்களே. 5 கொய்யா மரம். அதுக்கப்புறம் மாங்காய் சைடு ஆக்சுவலி அவங்க தோப்புக்கு அப்புறம் நம்ம தோப்புக்குள்ளே வந்திருக்கா. அப்படியே பிடிச்ச அமைக்கிட்டேன். இங்கே ஒரு பிஞ்சு மாங்காய் இருக்குது. அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே எச்சி ஊறுது. ஆனால் நம்ம அந்த மேலே இருக்க டர்ட்டீஸை அப்படியே அடிச்சு விட்றலாம். இங்கே ஒரு பிஞ்சு மாங்காய் இருக்குது, அப்படியே பிடிங்கிடலாமா? எங்கள் அம்மா விட மாட்டுறாங்க. அதில் நிறைய மொசுறு வேறு இருக்குது. மொசுறு எறும்பு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கடிச்சிச்சுன்னா 1.5 டன் வெயிட் மாதிரி. ஒரு யானை மிதி, ஒரு யானை கூட இல்லை, ஒரு டிராகன் நம்ம மேலே தீ பற்றிக்கிச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வலி மக்களே. எனக்கு ஒரு தாட்டி கடிச்சிச்சு, அப்பா முடியல. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் இது என்னமோ சொல்லுவாங்களே, சுண்டக்காவா இல்லை என்னமோ சொல்லுவாங்க, கத்திரிக்காய் இல்லை, இந்த இது நம்ம இடத்துக்குள்ளே நிறையா செடி இருக்குது. இல்லை இது நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இது எனக்கு என்னன்னு தெரில, கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட பேர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இங்கே நம்ம இது புதுசாக வேலியெல்லாம் போட்டு எங்கள் அம்மாட்ட கெஞ்சிருக்கேன், அம்மா ஒரு பப்பி வாங்கி கொடுங்கம்மா, இருந்த பப்பியும் விற்றுட்டிங்க, ஒரு பப்பி வேணும் இல்லைம்மா. அதே மாதிரி கேட்டு அதெல்லாம் ஓகேன்னு இருக்காங்க. அம்மா வண்டி வந்து சென்னைக்கு இருக்கிறதுனால நம்ம ஏதாச்சும் அப்படியே ஜாலியாக அப்படியே ஜாலியாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரில. எனக்கு அந்த பப்பி வாங்கினதுலேருந்து பேசக்கூட முடியல கரெக்டாக. அந்த பப்பியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இங்கே நிறையா சில பேர் கேட்டிருந்தீங்க, இங்கே எதுக்குக்கா இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருக்கீங்க, ஒரு சின்ன பசங்க அதுக்கு எதுக்குக்கா இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்க. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இது, அதாவது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இது உரம், லைக் மாட்டு சாணம், இந்த மாதிரி எல்லாம் உரத்தெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இங்கே வேலை பார்த்து வந்தவங்க கிப்பெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. சரி, அதே மாதிரி அது என்னமோ வேப்பிலை மாதிரி இருக்கும், அந்த வெடிக்கும் பார்த்தீங்களா அமுக்குனா, அது என்னமோ செடின்னு சொல்லுவாங்க, எனக்கு மறந்துடுச்சு பேர். அது ஃபுல்லாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ அந்த வெடிக்கிறத மட்டும் தொட்டு பார்ப்போம், வெடிக்குதான்னு பார்ப்போம். இதையே தொட்டு பார்ப்போம், வெடிச்சிச்சு. இந்த இது இருக்குல்ல, வெடிக்க மாட்டேது, அவ்வளோதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது விஷம்னு சொல்லுவாங்க, அது உண்மை என்னன்னா தெரில. நம்ம என்டர்டைன்மெண்ட்க்கு நம்ம விளையாடுறோமான்னு இருக்க வேண்டியதான். இந்த வெடிக்குது. இங்கே நிறையா இருக்குது, எனக்கு ஜாலியாக இருக்கு. சவுண்ட் கிரிச்சா இந்த இங்கே ஒன்று இருக்குது. ஏய் ஜாலி. சிலது படங்குருச்சு, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஐயோ சாரி மகளே, நான் தூங்கிட்டேன். அவுட்ரோ எடுக்கணும்ல. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். வெயிட் பண்ணுங்கள், அம்மாட்ட போய் பாய் சொல்லலாம். ஒரு பாய் சொல்லுங்கள், ஒரே ஒரு பாய் சொல்லுங்கள். பாய்.